சார். ஐயா, கிட்னி சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான மூலிகை சொல்றேன்னு சொன்னீங்களா? அது என்ன மூலிகையா? ஆமா சார். பூனை மீசை இலைன்னு சொல்லுவாங்க. பூனை மீசை. ஆமா. இதனுடைய பூவ பார்த்தீங்கன்னா, அந்த பூனைக்கு இருக்கிற மீசை மாரியே ரொம்ப அழகா ஸ்டைலா இருக்கும். ஆமா. சொல்லுங்கய்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ம். இந்த இலைகளை பறித்து, ம். கஷாயம் இட்டு, ம். சீரகம் சேர்த்து சாப்பிட்டு வர, ம். உடலில் ஏற்படுகிற ம். கிட்னி ஃபெயிலியர், ம். கிட்னி சுருங்குதல், ம். கிட்னி உள்ள புண்ணு, ம். கிட்னில உப்பு தேங்குதல், ம். இது எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஆ. இந்த மூலிகை ம். டீயாகவும், காப்பிய மாரியும் போட்டு சாப்பிடலாம். ம். உடலுக்கு ரொம்ப ம். சிறந்த மூலிகை. கிட்னியை வலுப்படுத்தக்கூடியது. ஐயா, கிட்னிக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. இது எத்தனை வேளை எப்படி கசாயம் குடிக்கணும்னு சொல்லுங்கய்யா. இதை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ம். காலை, மாலை 2 வேளையும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஆ. தொடர்ந்து குடித்து கொண்டு வரும்பொழுது, ஆ. அந்த கிட்னியில் ஏற்படுகின்ற கிரியாட்டின் அளவு ஆ. மற்றும் அதனுடைய பழுதாகி கிட்னி சுருங்கி போகுதல், ம். இது போன்ற செயலை எல்லாம் இது சரி செய்துவிடும். நன்றிங்கய்யா. நன்றி.